வணக்கம். இப்பதிவில் குதம்பை சித்தர் பற்றி காண்போம். குதம்பை சித்தர் குதம்பை சித்தரை பாம்பாட்டி சித்தர், அகப்பை சித்தர் இவங்க 2 பேர் மாதிரியும் யோக சித்தி பெற்றவர் அப்படின்னும், ஞான மார்க்கத்தில் மிக்க ஈடுபாடு உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதியிருக்க பாடல் எல்லாத்துலேயுமே குதம்பாய் குதம்பாய் அப்படிங்கிற மகடுவை முன்னிலைப்படுத்தி பல முறை சொல்லியிருப்பார். குதம்பை அப்படிங்கிறது பனைமோலையுடைய சுருளுக்கு தான் அந்த பேருன்னு சொல்கிறாங்க. இதை பெண்கள் காதுகள் அணிகிறது ஒரு வகையான மரபு. அதை அணிந்தவளான பெண்ணே என்று பொருள் மயக்கும் வண்ணம் குதம்பாய் என்று விழித்து பாடல் இவர் இயற்றியிருக்காரு. அதனால இந்த சித்தருக்கு குதம்பை சித்தர் என பெயர் தந்ததாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. இவர் பல்லாண்டு இல்லற துறவியாக இருந்து அழகர் மலை அப்படிங்கிற திருப்பதியில் சமாதி கொண்டுள்ளார் அப்படின்னு சில நூல்களில் சொல்லப்படுது. அடுத்ததாக சிவவாக்கியர் பற்றி பார்க்கலாம். சிவவாக்கியர் அப்படிங்கிறவரும் ஒரு சித்தர் தான். ஆனால் இவர் 11 சித்தர்கள் பட்டியலில் இவர் இருக்கிறதா எந்த நூல்லையுமே இவரோட பேர் குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவரை நவகோடி சித்தரில் ஒருத்தராக நம்ம கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்களுக்கு சிவவாக்கியம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இவருடைய பாடல்கள் எல்லாமே மெய்ஞான போதமாகிய உயரிய வேதாந்த கருத்துக்கள் மலிந்தவையாக தான் இருக்கும். இப்போ இவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதை விளக்கி சொல்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்டம் சக்தியே சுற்றி மனமும் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை உரியுமோ. இந்த பாடல் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தத்துவமே அறியாத ஒரு பேதையர் இப்போ சொன்ன இந்த பாடல் மாதிரி வச்சு தான் சிவவாக்கியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த உருவ வழிபாட்டை வெறுத்து ஒதுக்கியவர் அப்படின்னும், கடவுள் உண்டென்றும் நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பல சொல்லப்பட்டு வருது. இந்த பாடலில் ஆண்டவன் அல்லது கடவுள் ஆன்ம வடிவமாகிய உள்ளுள்ளேயே வீற்றிருக்கும்போது கல் சிலையை வச்சு மந்திரங்கள் ஒரு நிறுத்தி ஒரு பூ முதலிய சாத்தி இதெல்லாம் நம்ம ஏன் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது தன்னை அறியாதவன் செய்கிற செயல் அப்படிங்கிறாரு. கரி சுட்ட சட்டியும் சட்டுவமும் கரிச்சுவை அறியாதது போல. கரி சுட்ட சட்டி சுவையை அறியாதது போல நீயும் உன்னுள்ளே இளங்கக்கூடிய ஆண்டவனை அறியாது திகைத்து வேண்டாத வேலையெல்லாம் செய்து காலத்தை வீணாக்குகிறாய் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதனால் நீ அடையக்கூடிய பயன் எது அப்படின்னு இவர் அதாவது கேள்வி கேட்குறாரு. மேலே கூறிய பாடலும் கீழ்வரும் தாயுமான அடிகளார் பாடலின் அடிகளை ஒப்பு நோக்கின் இருவரும் ஒரே கொள்கையர் என்பது தெல்லதின் விளங்கும். தாய்மானவரும் சிவவாக்கியரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் எல்லாமே கருத்தூன்றி கற்று பயன்பெற வேண்டியவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய பாடல்களில் மெய் மருத்துவம் பற்றிய கருத்து அவ்வளோவா காண்டல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய வரலாறு குறித்த சான்றுகள் எதுவுமே இவரோட பாடலில் கிடைக்கல. இவருடைய வரலாற்றையும் அறியறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.